வாராகி அம்மன் வழிபாடு என்பது சமீப காலமாக அதிகமானவர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் வாராகி வழிபாடு என்பது இப்போது துவங்கியது இல்லை. மன்னர்கள் காலம் தொட்டே வாராகி வழிபாடு இருந்து வருகிறது. ராஜராஜ சோழன் உள்ளிட்ட பல மன்னர்களும் போருக்கு செல்வதற்கு முன் வாராகி தேவியை வழிபட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள வாராகிக்கு விழா எடுத்து வழிபட்ட பிறகே சதய விழா உள்ளிட்ட அனைத்து விழாக்களும் துவங்கப்படும் வழக்கம் தற்போதும் கடைபிடிக்கப்படுகிறது. வாராகி அம்மனை வழிபட்டால் எதிரிகள் தொல்லைகள் கடன் தொல்லைகள் விலகும். வெற்றிகள் குவியும். பன்றி முகமும் பெண் உடலும் கொண்ட வாராகி அம்மன் சர்வசக்தி படைத்த தெய்வமாகவும் தன்னை வணங்கும் பக்தர்களின் வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றி வைக்கும் எளிய தெய்வமாகவும் இருந்து வருகிறாள். அம்பாளின் ஒரு வடிவமாக வணங்கப்படுபவள் வாராகி அம்மன். சப்தி கன்னியரில் ஒருவராக விளங்கும் வாராகி தேவி காக்கும் தெய்வமாகவும் கேட்ட வரங்களை தரும் தெய்வமாக விளங்குகிறாள். வாராகி அம்மன் மகாவிஷ்ணுவின் வடிவமாக கருதப்பட்டாலும் இவள் மகாசக்தியின் வடிவமாகவும் விளங்குவதால் இவள் சக்தியின் அம்சமாகவும் வணங்கப்படுகிறாள். கலியுகத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் வாராகி தேவியை பஞ்சமி திதியில் வழிபட்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பணம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் வாராகி தேவியை வழிபடலாம். மகாலட்சுமியையும் வழிபட இது உகந்த நாளாக உள்ளது. ஜாதகத்தில் கிரக திசைகள் சரியில்லாமல் இருப்பவர்கள் தோஷம் இருப்பவர்கள் வாராகி மூல மந்திரத்தை தினமும் 3 முதல் 108 முறை வரை பாராயணம் செய்யலாம். மாதுளை பழம் வெல்லம் புளியோதரை தோளுடன் கூடிய உளுந்து வடை ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து வாராகியை வழிபடலாம். தொடர்ந்து 48 நாட்கள் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து வந்தால் மிகப் பெரிய மாற்றத்தை வாழ்வில் காணலாம். பிரம்ம முகூர்த்த வேளையில் இந்த மந்திரத்தை ஜபிப்பது அற்புதமான பலன்களை தரும். மந்திரம் ஓம் வாம் வாராகி நம. ஓம் ரூம் சாம் வாராகி கன்யகாயை நம. இந்த மந்திரத்தை தினமும் 21 முறை ஜபித்து வந்தால் வாழ்வில் இருக்கும் அனைத்து விதமான தடைகளும் விலகும் என்பது ஐதீகம். இது போன்ற ஆன்மீக கதைகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் நண்பர்களே.